பல்லுயிர் ஆறுயிர். உயிர் ரெண்டா பிரிக்கிறார். பல்லுயிர் ஆறுயிர். பல் ஆறுயிர் உணரும். பல்லாறுயிர் உணரும். பான்மை என பான்மை என மேல் ஒருவன் எல்லாம் எங்கள் நிலை. இந்த உயிரை நாம் முன்னாடி பார்க்க இருக்கிறோம். உயிர்கள் எண்ணிலி. நாம் முன்னாடி உண்மை விளக்கத்தில் எல்லாம் எண்ணிக்கை இல்லாத உயிர்கள் எனக்கு 1, 2 என்று வரையறை செய்ய முடியாது. என்னென்ன உயிர்கள் இருக்கிறது. எனவே செய்யறாங்க பல்லுயிர். பல்லுயிர் பல உயிர் இருக்கிறது. இன்னொன்று பல வகைப்பட்ட உயிர் இருக்கிறது. எண்ணிக்கையில மட்டும் கிடையாது, தகுதியிலையும் அறிவியல் இருக்குதுங்க. பலவாக இருக்கிறது. ஒரே மாதிரி உயிர் இருக்காது. உதாரணத்துக்கு வீட்டில் 4 பேர் இருக்கா, 4 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு தாயின் வயிற்றில ஒரே நேரத்தில் இரட்டை குழந்தைகள் ஒரு மாதிரி இருக்கும். இரட்டை குழந்தைங்க தான். ஏன்னா ஒரு நிமிடம் முன்ன பின்ன கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த குழந்தை வேற மாதிரி இருக்கும், அந்த குழந்தை வேற மாதிரி இருக்கும். அப்போ உயிர்கள் பல, அதனுடைய பக்குவமும் எப்படி இருக்கு, பலவாக இருக்கு. எனவே பல்லுயிர். பல்லுயிர் அது மட்டுமல்ல, இந்த உயிர் என்பது ஆறுயிர். ஆறுயிர் ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் பிறப்புகளை சொல்லும் போது நமக்கு சொல்லுவோம் 84 லட்சம் யோனி பேதம். யோனி பேதம் எத்தனைங்க? 84 லட்சம். இதுல மனிதர், தேவர், முனிவர், ஊர்வன என்று 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம். அப்போ இந்த 84 லட்சம் யோனி பேதத்துல நமக்கு வித்துவிலே தோன்றுவன, வியர்விலே தோன்றுவன, முட்டையிலே தோன்றுவன, கருவிலே தோன்றுவன. வியர்விலே தோன்றுவன, வித்திலே தோன்றுவன, கருவிலே தோன்றுவன, வியர்வியிலே தோன்றுவன. 4 வகையாக உயிர்கள் பிறக்கும். அப்புறம் 7 வகையா பிறக்கும். தேவர்கள், முனிவர்கள், ஊர்வன, பரப்பன 7 வகை இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு. மனிதர் என்பதுல 9 லட்சம் வகை இருக்கிறது. மனித பிறப்பு மட்டும் எத்தனைங்க? 9 லட்சம். 9 லட்சம் வகை. 9 லட்சம் வகை. அதாவது என்னதுங்க, ஒரு வகைனா ஒரு செட்டு. தமிழர் சொன்னா ஒரு வகை. கர்நாடகாவில் பிறந்தாங்கன்னா அவங்க ஒரு வகை. ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, நமக்கும் அவங்களுக்கும் உடம்புல வேறுபாடு இருக்கா இல்லையா? வடநாட்டில் இருந்தால் அந்த உடம்பு வேற மாதிரி இருக்கும். அவங்க அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த உடம்பை கொடுத்துருப்பாங்க. அண்டார்டிகாவில் ஒருத்தர் இருக்கிறானா, அவன் உடம்பு வேற மாதிரி இருக்கும். அமெரிக்காவில் இருக்கிறானா ஒரு மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மனித பிறப்பினுடைய வகை மட்டும் எத்தனைங்க? 9 லட்சம். ஊர்வன இருக்கு. அப்புறம் விலங்குகளாக பிறக்கிறது, பறவைகளாக. இது எல்லாவற்றிலும் சிறந்தது மானுட பிறப்பு. எத்தனையோ உயிர் வகை இருக்கு. எல்லாத்த விட சிறந்தது எது? மனித பிறப்பு தான். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மனித பிறப்புல தான் பெருமானை பூசிக்க முடியும். இறைவனை பூசனை செய்யணும்னா என்னவா பிறக்கணும்? மனிதரா பிறக்கணும். மனிதரா பிறக்கணும். வேற எந்த வகையில பிறந்தாலும் நாம் இறைவனை இவ்வாறு பூசிக்க முடியாது. நமக்கு மணிவாசக பெருமான் வாக்கிலே சான்று இருக்கா இல்லையா? புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம். எப்படி போக்குறோம்? அவனே போக்குகின்றோம். இந்த பூமி சிவன் உய்ய கொள்கின்றார். இறைவன் யார் உய்ய கொள்ளணும்னு நினைக்கிறானோ அவர்களை தான் கொண்டு வந்து இந்த தென்னாட்டில பிறக்க வைப்போம். அதுவும் குறிப்பா தென்னாடு. அதனாலதான் என்னதுங்க, நம்முடைய நம்பி ஆரூரருடைய அவதாரத்தை சொல்லுகிற போது மாதவம் செய்த தென்திசை என்று காட்டுகிறார். மாதவம் செய்த தென்திசை. காரணம், இங்கதான் இயல்பாகவே நமக்கு இந்த ஞானத்திலே விருப்பமுடைய ஒரு பிறப்பு. இங்க எளிமையாக இது வாய்ப்பு. இந்த மண்ணு ஞானம் விளையக்கூடிய மண். அதனால இயல்பாகவே இந்த மண்ணிலே பிறப்பதே நாம செஞ்ச தவம். மனிதனா பிறப்பதே பெரிய தவம். அதுலேயும் இந்த மண்ணிலே பிறப்பது மிகப்பெரிய தவம். அதுலேயும் சைவனா பிறப்பது அதை விட பெரிய தவம். நமக்கு பெரிய பட்டியல் இருக்கு. சிவஞான சித்தியாரில்
63வது பாடல்ல சொல்லுவார். 263ல புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகழ் விருதி வழி உழன்றும் ஆச்சரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவங்கள் குறித்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் பல உணர்ந்தும் வேத சிறப்புருளை மிக தெளிந்தும் சென்றாள். சென்றாள்னு என்னதுங்க? அரிதுன்னு அர்த்தம். நீ வந்து பாரு அப்படி சொல்ற இல்லையா? ஆயா பார்க்கலாம் என்ன அர்த்தம்? அவ்வளவு சீக்கிரம் வர முடியாது, அதையெல்லாம் தாண்டி வரவே முடியாது. இத்தனை பிறப்புகள்ல பிறக்கணும். மனிதனா பிறந்துட்டா முதல்ல புறச்சமயம். அதுல 6 சமயம் இருக்கு. சமணர், பௌத்தர், உலகாயர் 6 பேர் இருக்கிறோம். அடுத்தது அது புறப்புறத்துல புறச்சமயத்துக்கு வந்து அங்க ஒரு 6 பேர் இருக்கிறோம். மீமாஞ்சகர், யோக மதத்தினர், பாஞ்சராத்திரிகர், ஏகான்மவாதி, சமணர், சாங்கியர், தர்க்க மதத்தினர் என்று 6 பேர் இருக்காங்க. அங்கெல்லாம் பிறக்கணும். அங்கெல்லாம் பிறக்கிறதுனா என்னதுங்க? அந்த சமயங்கள் சொல்லக்கூடிய முத்தி நிலையை பெறணும். இனி சமணர்னு சொன்னா சமணரா ஒரு பிறப்புல பிறக்கிறது இல்லை. சமண சமயத்தை தழுவி அதுல முத்தி நிலை அடையணும்னா அது ஒரு பெரிய ஞானின்னு ஒருத்தர் இருப்பான் பாருங்க. அவன் ஒரு பிறப்புலையே வர முடியும். அங்க ஒரு 50-100 பிறப்பு பிறக்கணும். யார? சமணனா. சமணனா பிறந்து அதுல ஞானிக்கு வரணும். ஞானிக்கு வந்ததுக்கு அப்புறம் அது முடிஞ்சதுன்னு அர்த்தம். சமண பிறப்பு முடிஞ்சது. அடுத்தது என்ன பிறகு? பௌத்தனா பிறக்க வேண்டியது. அதுல ஒரு 50-100 பிறப்பு பிறக்க வேண்டியது. அதுல ஞானி நிலைக்கு வந்தா அடுத்த படி ஏங்க இப்படிதான் வருமானு கேட்டா அந்த தத்துவ ஞானம் அப்படிதான் இருக்கு. 1வது படிச்சு பாஸ் பண்ணணும், அப்புறம் தான் 2வது. ஏன் 2வது ஒட்டுக்கா படிக்க முடியாதுன்னா அறிவு நிலை அப்படிதான் இருக்கு. உலகாயதன் என்று சொல்லக்கூடியவன் உலகமே போதுன்றான். உலகமே போதுன்றான். அப்ப அவன் அறிவு எப்படி இருக்கு? ரொம்ப கீழே இருக்கு. அப்ப அவனுக்கு எதியா முத்தினா? உலகாயதனுக்கு எது முத்தி? உலகத்துல நல்லா காசு பணம் சம்பாதிச்சு குடும்பத்தோட சந்தோஷமா இருந்தீனா அதுதான் புத்தி. அதான் புத்தி. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல மனுஷனா பிறந்து நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிறப்பு. அதில் பிறக்கும் போதே அதுக்கு என்ன வேணும்? ஒரு புண்ணியம் வேணுமா இல்லையா? நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு பிறப்பு வேணும்னு என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும். அதுக்கு வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு. அறத்தாறு இது வேண வேண்டாம், அறத்தாறு இது வேண வேண்டாம், சிவிகை பொறுத்தானோடு கூர்த்தான. உனக்கு காட்சி அளவிலே உன்னை காட்டேன். ஒருத்தன் பல்லாக்கில் உட்காந்து போயிட்டு இருக்கிறான். பல்லாக்கில் உட்காந்து போயிட்டு இருக்கிறான். ஒருத்தன் பல்லாக்க தூக்கிட்டு போறான். இதுல இவன் செஞ்ச புண்ணியம் என்ன, அவன் செஞ்ச புண்ணியம் என்னங்கிறது பார்த்தாவே தெரிஞ்சிருமா இல்லையா? அது வேற, அது இதுக்கு பொருந்தாது. அது வராதுன்னா வராது, அது வரவே வராது. அதுதான் சொல்ல, இது வந்து வேற, அது வேற, அது வேற. அப்போ அங்க இந்த பல்லக்கில் போறவரு என்ன செஞ்சவரு? புண்ணியம் பண்ணவர். ஏங்க அது எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இப்போ நம்ம பல்லக்கில் போறவரு வயசானவருங்கிறது விட்டுருங்க, வயசானவர் வேண்டாம். இப்போ நமக்கு புரியுற மாதிரி வச்சுக்குவோம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு எல்கேஜி போகுது ஒரு குழந்தை, எல்கேஜி போகுது. அந்த எல்கேஜி படிக்கிற குழந்தை பென்ஸ் கார்ல போய் இறங்க, பென்ஸ் கார்ல போய் எல்கேஜி படிக்கிற குழந்தை போய் பள்ளிக்கூடத்துல இறங்கு. அதே பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு குழந்தை நடந்து வருது, நடந்து வருது. இப்ப இந்த பிறவியில இந்த 2 புண்ணிய பாவம் செய்யல. 5 வயசுல கொண்டு எல்கேஜி படிக்கிற 3 வயசுல படிக்கிற குழந்தை 3 வயசுக்குள்ள என்னத்தை செஞ்சிடும்? இது என்ன புண்ணியத்தை செஞ்சிருச்சு, அது என்ன பாவத்தை செஞ்சிருச்சு? ஒண்ணு கிடையாது. ஆனா இது பிறக்கும் போதே எப்படி பிறகுது? ஒரு செல்வந்தம் வீட்டுல பிறந்து, செல்வந்த வீட்டுல பிறந்து அதுக்கு ஒரு டிரைவர் போட்டு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கி 20,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு டிரைவரை போட்டு இது பள்ளிக்கூடத்துக்கு போகுது. இப்போ இது என்னதுங்க? இது முன்னை பிறப்புகளில ஏதோ ஒரு புண்ணியத்தை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். அது செல்வம் என்கின்ற புண்ணியம். புரியுதுங்களா? புண்ணியம்னா சிவபுண்ணியத்தெல்லாம் இங்க நீங்க கம்பேர் பண்ண வேண்டாம், அதெல்லாம் வேற, அதெல்லாம் வேண்டியது. ஆனால் ஏதோ ஒரு புண்ணியம் இந்த குழந்தைக்கு இருக்கு. இந்த புண்ணியத்தை இந்த குழந்தை செய்யல. நடந்து போற குழந்தை செல்வம் பெறுவதற்கான புண்ணியத்தை செய்யவில்லை.
ஆனா அறிவுல இதுக்கு வேற அறிவு இருக்கும், அதுக்கு வேற அறிவு இருக்கும், அதெல்லாம் வேற. புரியுதுங்களா? இப்ப இது உடனே அறிவுல சிறந்தது, அதுக்கு அறிவு கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க வரக்கூடாது. அதெல்லாம் வேற. இந்த இடத்துல என்னது போகம்? என்ன போகம்? அது வண்டியில போற ஒரு போகத்தை செஞ்சிருக்கு. இதுக்கு அந்த போகம் இல்லை. ஆனா வேற எதை பார்த்தீங்கன்னா, இது அறிவுல நடந்து போற குழந்தை 450 மார்க் எடுக்கும், பென்சில் போய் இது ஃபெயில் ஆகும். அது வேற. அது அது என்னதுங்க? அது வேற போகம். அதுக்கு கல்வி என்கின்ற போகம் இதுக்கு இருக்கு, அதுக்கு கல்விங்கிற போகம் அதுக்கு இல்லை. புரியுதுங்களா? அப்ப நீங்க உடனே அறம் என்பது இது எல்லாத்துக்கும் இது உயர்ந்தது, இது எல்லாத்தையும் தாழ்ந்தது என்கிற ஒரு குடை ஓமைன்னு பேர். ஒரு ஓமை சொன்னா ஒரு குடை ஒரு இடத்துக்கு மட்டும்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ ஒரு அறம் என்பது எப்படி இருக்கிறதுங்க? கண்ணுக்கு முன்னாடியே நான் பார்க்கிறேன், கண்ணுக்கு முன்னாடியே பார்க்கிறேன். அது போலதான் உயிர்கள் பலதரப்பட்டு இருக்கு. இந்த புண்ணியத்தை எல்லாம் செஞ்சு 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 உலக போகத்துல ஒரு புண்ணியம் செய்யணும், கல்விக்கு ஒரு புண்ணியம், செல்வத்துக்கு ஒரு புண்ணியம், நல்லதுக்கு ஒரு புண்ணியம், கெட்டதுக்கு ஒரு புண்ணியம். கெட்டதுன்னா என்னதுங்க? அதுக்கு பாவத்தை செய்யணும். இப்படி ஒவ்வொன்றையும் செஞ்சு ஒவ்வொரு பிறப்பிலும் இறந்து பிறந்து இறந்து பிறந்து கடைசியாக எங்க வரும்? சைவ பிறத்தை அடைவர். இந்த வரணும்னா என்னதுங்க? இந்த 84 லட்சம் யோனி பேதத்துல எல்லா பிறப்பும் பிறந்தடைந்தேன். மணிவாசகர் சொல்றார், எல்லா பிறப்பும் கல்லாய் மனிதராய் பேயாய் அது மாதிரி பெட்டியில பேச சொல்றாரு, எல்லா பிறப்பும் பிறந்தடை. அப்போ சைவத்திறத்துக்கு வந்துட்டா அப்பாடா ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னா இரியா இனிமேல் தான் ஆரம்பம், இனிமேல் தான் ஆரம்பம். இதுல என்ன இருக்கு? சரியை, கிரியை, யோகம், ஞானம் 4 இருக்கு. அதுல உபாயம் உண்மைன்னு 4 4 8 இருக்கு. உபாயச்சரியை, உபாயக்கிரியை, அதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அந்த செல்வம் என்கிற போகத்துக்கு மட்டும் அதை வைத்துக் கொள்ளுங்க. அதை அறிவுக்கே நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த அறிவுக்கு வேற, இந்த அறிவு வேற, அதனுடைய வளர்ச்சி எல்லாத்துக்கும் வேற வேற. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஒரு புண்ணியம் இருக்கு. உங்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி புண்ணியங்கள் இருக்கிறது. அறிவு நல்லா விளங்கணும்னா அதுக்கு வேற புண்ணியம், ஒழுக்கம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு வேற புண்ணியம், செல்வம் சிறப்பா இருக்கணும் அது வேற புண்ணியம். அப்போ ஒரு எல்லா புண்ணியத்தையும் எல்லாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அப்ப அந்தந்த உயிர் என்னென்ன புண்ணியத்தை செய்திருக்கிறதோ அதற்கு தக்க புண்ணிய பயனை பெருமான் கொடுக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு செல்வம் என்கிற ஒரு புண்ணியம் இல்லை, அந்த குழந்தைக்கு செல்வம்ங்கிற புண்ணியம் இருக்கு. கல்வி அப்படின்னு வந்துட்டீங்கன்னா அது இதை விட அது நிறைய செஞ்சிருக்கும். ஒழுக்கம் இதை விட அது நிறைய செஞ்சிருக்கலாம். இப்ப சில பொண்ணுங்க செல்வத்திலையும் உயர்ந்து நிற்கும், ஒழுக்கத்திலையும் உயர்ந்து நிற்கும், கல்வியிலையும் உயர்ந்து நிற்கும். அப்படியே நாம் பார்க்கிறோம், இருக்கா இல்லையா? நல்ல பெரிய வீட்டு குழந்தைங்க நல்ல ஒழுக்கமா நல்லா படிச்சு நல்ல பண்பா இருக்கிற குழந்தைங்க இருக்கு. அப்ப அதுக்கு என்ன இருக்கு? எல்லா புண்ணியத்தையும் அது செஞ்சு வச்சிருக்கு. சில வீட்டுல ஏழ்மையில இருக்கும், நல்ல ஒழுக்கமா இருக்கும், நல்ல கல்வியில படிக்கும். அப்போ அதுக்கு அந்த செல்வம்ங்கிற புண்ணியம் தான் அதுக்கு இல்லையே ஒழிய மற்ற புண்ணியங்களா அதுக்கு இருக்கு. இன்னொரு பார்த்துவாங்க, ஏழ்மையான வீட்டுல படிப்பும் இருக்காது, ஒழுக்கமும் இருக்காது, ஒண்ணுமே இல்லாம போறதும் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லாம் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா 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 சில புண்ணியங்கள் இருக்கு. நீங்க அதை என்ன செய்ய முடியாது. நாம ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்லாம் எடுத்து பார்க்க முடியாது. அது நமக்கு எட்டுவதில்லை, நம்ம அறிவுக்கு எட்டுவதே இல்லை. ஆனா ஒரே விஷயம், நமக்கு ஒன்று வாய்க்கிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு புண்ணியம். எது வச்சாலும் நல்ல கணவன் அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், நல்ல மனைவி அதுக்கு ஒரு புண்ணியம் வேணும், நல்ல குழந்தை ஒரு புண்ணியம் வேணும், நல்ல குலத்துல பிறக்கிறது ஒரு புண்ணியம் வேணும். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? ஒரு புண்ணியம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி இது எது விலை? நீங்க செஞ்ச புண்ணியம் தான். அந்த புண்ணியத்துக்கு தக்கவாறு தான் உங்களுக்கு பிறப்பு இருக்கு. புரியுதுங்களா? அதுதான் பேரு, இளவு, பிணி, மூப்பு, சாக்காடு இவை 6 முன்கருவில் பட்டது. பேரு, இளவு, இன்பமோடு, பிணி, மூப்பு, சாக்காடு இது 6 உங்களுக்கு வரணும்னா என்ன இருக்குது? கருவில் பட்டது. பிறக்கும் போது அந்த புண்ணியத்தை வச்சுதான் இந்த 6 உங்களுக்கு வரும்.
ஒரு புகழ் வரணும்னா அதுக்கு ஒரு புண்ணியம் இருக்கு, ஒரு இன்பம் வரணும்னா ஒரு புண்ணியம் இருக்கு, ஒரு நல்ல குலத்தில் பிறக்கணும்னா ஒரு புண்ணியம் இருக்கு, உங்களுக்கு துன்பம் வரணும்னா ஒரு புண்ணியம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு நீங்க செஞ்சு வச்சதுதான் வந்து சேரும். செய்யாதது வராது. எதா இருந்தாலும் செஞ்சது தான் வரும், செய்யாதது வராது. செய்யாதது உள்ளது சிறக்கும், இல்லது வாராது, இல்லது வாராது. எனவே பல்லுயிர் ஆறுயிர். இந்த சைவத்திறத்துக்கு வருவதுதான் ஆறுயிர். நம்ம இதெல்லாம் என்ன புண்ணியம் செஞ்ச உயிர். இப்போ இந்த பிறப்பே என்னதுங்க மிக உயர்ந்த ஒரு பிறப்பு. இது ரொம்ப அழகா சித்தியா இருக்கும். மானுட பிறவி காணும் வகுத்தது. மானுட பிறவி காணும் வகுத்தது. இந்த பிறவி எதுக்கு பெருமான் கொடுத்திருக்கிறான்? மனம் வாக்கு காயத்தால். நம்ம புண்ணியம் செஞ்சாலும் பாவம் செஞ்சாலும் இந்த மூணால தான் செய்யணும். மனதாலே வாக்கினாலே உடம்பால். மனம் வாக்கு காயத்தால் ஆணிடத்து ஐந்தாடும் அரண்பணிக்காக அன்றோ. உடம்பை எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பெருமானுக்கு பணி செய்யறதுக்கு. இந்த அறிவு எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? பெருமானை வணங்குவதற்கு. புரியுதுங்களா? அப்போ இந்த மனம் வாக்கு காயம் அப்படியே நாவுக்கரசு பெருமானுக்கு வந்தீங்கன்னா தலையே நீ வணங்காய், கண்கால் காண்பெண்களோ, செவிகால் கேட்பெண்களோ, மூக்கே நீ முரலாய், நெஞ்சே நீ நினையாய், கைகால் எல்லாம் எதுக்கு? உற்றார் அருளரோ உயிர் கொண்டு போடுது. குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றார் அருளர். அப்ப அவனாலதான் கொடுக்க முடியும். அவனை வணங்கறதுக்கு தான் இந்த பிறப்பு. வாழ்ந்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்ந்த செல்லும். வாக்கு காயம் மனம் மூணையும் சொல்லிட்டார். வாழ்ந்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்ந்த சென்னியும் தந்த தலைவனை என்ன செய்யணும்? கூழ்த்த மாமலர் தூவி துதியாதே துதியாதே வீழ்த்தவா வினையே நெடுங்காலம். என்னுடைய காலத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? வீணாக்கி கொண்டிருக்கிறேன். போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. பேசாத நாளெல்லாம் பிறவா நாள், பிறவா நாள். அறத்தை சொல்லுவது வள்ளுவ பெருமான் சொல்றார். எதுங்க? வாழ்நாள் படாமை வீழ்நாள் படாமை நன்றாற்று. வீழ்நாள் படாமை நன்றாற்று அகுது ஒருவன் வாழ்நாள் அடைக்கும் கல். வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுது ஒருவன் வாழ்நாள் அடைக்கும் கல். வீழ்நாள் என்பது என்னது? பெருமான வணங்காத நாளெல்லாம், வழிபாடு செய்யாத நாளெல்லாம் என்னதுங்க? வீழ்நாள் தான். போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேன். அப்போ உங்க வாழ்க்கையில வழிபாடு செய்யாத நாளெல்லாம் வீணான நாள், வீணா கழிந்து போன நாள், வீணா கழிந்த போன நாள். அப்போ அப்படி ஒரு செயலை நாம் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. சரிங்க. அப்படி செய்யாம நாம் அதை பயனுள்ள நாளா ஆக்கிட்டா அது என்னதுங்க? அந்த நாள் உங்களுடைய பிறப்பு என்கின்ற காட்டாற்று வெள்ளம். பிறப்பு எப்படி இருக்குதுங்க? காட்டாற்று வெள்ளம். அப்படியே கரையை அடைச்சிட்டு ஓடிட்டு இருக்கு. இப்ப இதை அடைக்கணும். அதை அடைக்கணும், பிறப்பை அடைக்கணும். பிறப்பை அடைக்கணும். ஒரு கல்லை தூக்கி போட அடைக்கணுமா? என்ன செய்யணும்? நிறைய கல்லை போட்டு அந்த ஆத்தைய அணை கட்டி தடுக்கணும். அப்போதுக்கு என்ன செய்யணும்? கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை அல்ல, கோடான கோடி முறை போடணும். கோடான முறை என்னது? நீங்க நாள்தோறும் இன்னைக்கு சிவபுண்ணியத்தை எப்படி செய்யணும்? எப்படி செய்யணும்? விரும்பி செய்யணும். விரும்பி செய்யணும். அது எப்படி செய்யணும்னா ரொம்ப அழகா சொல்றார். ஒள்ளும் வகையால், ஒள்ளும் வகையால் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செய்யலாம். ஒள்ளும் வகையால் என்னதுங்க? இயன்ற அளவு. இயன்ற அளவு. இயன்ற அளவு என்பது எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம். இயன்ற அளவுனா நீங்க என்ன நினைச்ச கூடாது, நம்மளால எவ்வளவு முடியுமோ அப்படி இல்லை. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அது அடிக்கடி நம்ம சொல்ற ஒரு ஓமை உண்டு. எங்க பக்கத்துல
இந்த வயசான பாட்டியெல்லாம் இருப்பாங்க, வேளாளர் குலத்தில் வயசான பாட்டியெல்லாம் இருப்பாங்க. என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கரா 3 ஏக்கரா நிலம் வச்சுருப்பாங்க. அந்த பாட்டிக்கு ஒரு 80 வயசு இருக்கும். ஒரு 80 வயசு இருக்கும். அந்த பாட்டி ஒரு வேலையும் செய்யும். 80 வயசுல அந்த பாட்டி என்ன வேலை செய்யும்? ஒன்றும் செய்யாது. ஆனால் அது என்ன செய்யும்? அப்படியே அந்த வயலுக்குள்ள சும்மா போயிட்டு வந்துட்டு இருக்கும். வந்த உடனே யாராவது பாட்டி ஆத்தா 2 கருவேப்பிலை கொடு அப்படின்னு கேட்பாங்க. வீட்டு கருவேப்பிலை ஒரு 2 ரூபாய் கொடு அப்படின்னு என்ன செய்யும்? அந்த அந்த கருவேப்பிலை கொடுக்கும் ஒரு 2 ரூபாய் வாங்கிட்டு தான் என்ன செய்யும்? அந்த கருவேப்பிலையை ஒடிச்சு கொடுக்கும். ஒரு மோர் இருந்தால் கூட ஒரு 5 ரூபா கொடு அப்படின்னு என்ன செய்யும்? அந்த 2 டம்ளர் மோரை 5 ரூபாய்க்கு விற்கும். புரியுதுங்களா? இந்த வயலுக்குள்ளே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை என்ன செய்யும்? ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்கும். 200 ரூபா எப்படிங்க? மோர் விற்றதுல 10 ரூபா, தயிர் விற்றதுல 5 ரூபா, கருவேப்பிலை விற்றதுல 5 ரூபா. இப்படி என்ன செய்யும்? சிறுக 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 அந்த பாத்தீங்கன்னா ஒண்ணுமே செஞ்ச மாதிரியே இருக்காது. ஆனா என்ன செஞ்சிடும்? ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் சேர்த்து, ஒரு 200 ரூபாய இது நம்ம பார்க்கிறோம். இது பொருளை ஈட்டுகிற முறைமை. பொருளை அப்படிதான் ஈட்டணும். அது எப்படி எதுங்க? என்றதை செஞ்சு காசை சேர்த்து. அது 80 வயசுல அது என்ன போய் கலப்பு பிடிச்சி விட முடியுமா? எது செய்ய முடியாது. ஆனா என்ன செய்யுதுங்க? சும்மா இருக்க மாட்டேங்காம வீட்டுல இருந்துகிட்டே ஒரு 200 ரூபாய் சேர்த்துலே இல்லை ஒரு நாளைக்கு. இது மாதிரிதான் சிவபுண்ணியத்தை சேர்த்தணும். எப்படி சேர்த்தணும்னா, போறோம் ஒருத்தரை பார்க்கறோம், பார்த்த உடனே என்னது இங்க நம்மளால என்ன முடிஞ்சுதான் சிவபுண்ணியத்தை பண்ணிடுவோம். சிவபுண்ணியத்துக்கு தனியா நீங்க மெனக்கடுறது இல்லை. ஒருத்தர் பேசும் போதே என்ன செய்யணும்? நல்ல சொல், நல்ல சொல், இறைவனை பற்றி ஒரு சொல் சொன்னா என்ன ஆகுது? ஒரு 5 ரூபாய் சேர்த்தியாச்சு சிவபுண்ணியத்தை, சிவபுண்ணியத்தை சேர்த்தியாச்சு. இப்படி ஒரு நாள் முழுக்க நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ, எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறது அங்கெல்லாம் என்ன செய்யணும்? இந்த சிவபுண்ணியத்தை சிறுக சிறுக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது ஒட்டுக்கா நம்ம உடனே உட்காந்து பெரிய தவப்பு இருக்கு, நான் 1 கோடி ரூபாய் ஒரே நேரத்தில் சம்பாதிப்பேன்னு சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் அந்த காசு சேராது. என்ன செய்யணும்? சிறுக சிறுக தான். அதான் ஒள்ளும் வகையால், ஒள்ளும் வகையால் அறவினையை செய்க. சிவபுண்ணியத்தை எப்படி செய்யணும்? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தனியா சிவபுண்ணியம்னா சிவபூசை பண்ணாதான் சிவபுண்ணியம் அப்படின்னு மற்ற நேரமெல்லாம் என்ன வேணா செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. நல்ல சொல்லு, நல்ல சிந்தனை, இப்படி ஒவ்வொன்றும் நீங்க உங்க வாழ்க்கையில ஒன்று. நம்ம போறோம், பஸ்ல போறோம், ஒருத்தர் பார்க்குறோம், ஏப்பா அப்படி எப்படி போறோம், இங்கே வாப்பா அப்படி போ அப்படி போ. அவங்களுக்கு மனம், அவங்களுக்கு ஒரு உதவி, ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. ஆனால் அதை எப்படி செய்யணும்? அங்கே அந்த சிவபுண்ணியத்தை செஞ்சுட்டு வரணும். இப்படி உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கின்ற ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நீங்க என்ன செய்யணும்? புண்ணியத்தை ஈட்டணும், புண்ணியத்தை ஈட்டணும். அவ்வாறு புண்ணியத்தை ஈட்டினால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் வாழ்நாளை அடைக்கிற கல்லு. வாழ்நாளை அடைக்கிற அந்த கல் என்ன செய்யணும்? அந்த ஆத்துல வெள்ளம் ஓடிட்டு இருக்கு, ஒரு கள்ளத்துக்கு போட வேண்டும். திருப்பி என்ன செய்யறது? கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கள்ள. இப்படி நீங்க ஒவ்வொன்னா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கால எல்லையில் பிறவி என்கின்ற காட்டாற்று வெள்ளம் தடைபட்டு நிற்கும். அது எப்ப நிற்கும்னா, நீங்க என்ன செய்யணும்? நமக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு கதை படிச்சிருக்கிறோமா இல்லையா? என்ன கதை? இந்த காக்கா ஒண்ணு தண்ணி கீழே இருந்துச்சு, கல்லை தூக்கி போட்டுச்சு, தண்ணி மேலே வந்துச்சு, பிடிச்சதுன்னு கதை படிக்கிறோமா இல்லையா? புண்ணியம் அப்படிதான் செஞ்சுட்டே இருக்க வேண்டிதான். நீங்க கல்லை தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன செய்யும்? உங்க வாழ்நாளை அடைக்கும், பிறவியை நீக்கும். இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையா ஒன்று நின்ற வாழ்க்கையை போக விட்டு போதும். நாளைக்கு நல்ல நாடு, நாளானைக்கு நல்ல நாடு, அன்னைக்கு போய் அந்த புண்ணியத்தை செஞ்சிட வேண்டியதான். புண்ணியத்தை செய்யறது புரியலைங்கம்மா? சிவபுண்ணியம் தான். நீங்க பெருமானை நோக்கி செய்கிற எல்லாமே சிவபுண்ணியம் தான். ஒரு அடியாருக்கு உதவி செய்யறது, கோயில்ல விளக்கேற்றுறது, ஒரு எதெல்லாம் நீங்க பெருமானை நினைச்சு செய்யறது எல்லாமே சிவபுண்ணியம் தான். பெருமானை நினைச்சு செய்யறது எல்லாமே சிவபுண்ணியம் தான். சரிங்களா? எனவே இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கை. பொன்றுகின்ற வாழ்க்கைன்னு என்னதுங்க?
எப்போ கிளம்புன்னே தெரியாது. நாளைக்கு அப்படின்னா நாளைக்கு காலையில் விடிஞ்சாதான் நெசம், முழிச்சாதான் நெஜம், முழிச்சாதான் நெஜம். அதனால என்ன செய்யணும்? இந்த கணம் இப்போ என்ன நினைக்கிறோமோ முடிஞ்ச வரைக்கும் புண்ணியத்தை பண்ணணும், சிவ புண்ணியத்தை பண்ணிடுறோம். அப்படிதான் என்ன செய்யணும்? சிவ புண்ணியம் சிறுக சிறுக ஈட்டப்பட வேண்டியது. சிறுக சிறுக தான் செய்ய முடியும். ஒரே அடியா சிவபுண்ணியத்தை செஞ்சுட்டு போறதுக்கு நாம பட்டினத்தடிகள் கிடையாது, ஞானசம்பந்த பெருமான் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அப்படி வந்துச்சு, நமக்கெல்லாம் அப்படி வராது. என்ன செய்யணுங்க? செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் இயன்ற அளவு இடங்களில் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் எங்கெல்லாம், ஏன்னா நம்ம வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? என்னதுங்க, ஒருத்தர் பேசுகிற போது கூட நம்ம என்ன செய்யறோங்க? கடுமையான ஒரு சொல்ல பயன்படுத்தும். கடியிருப்ப காய் கவர்ந்த இனிய உளவாக இன்னாத கூறல். கடியிருப்ப டக்குன்னு ஒரு பாவத்தை செஞ்சாச்சு, நம்ம செய்யணும்னு செய்யல, ஆனா நம்ம கணக்குல ஏறிடுச்சு. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சு. இந்த 4 இருந்தா புண்ணியம் காலி. நீங்க செய்யற புண்ணியம் முடிஞ்சது கணக்கு. புண்ணியத்தை அப்படியே பாவமாக்க. நீங்க செய்யறது புண்ணியம் தான். ஒரு அடியாருக்கு சாப்பாடு, அடியாருக்கு சாப்பாடு போடும் போத முகம் மாறிடுச்சு. முகம் மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? இது புண்ணியன்னு எழுத வேண்டிய கணக்கு விட்டுட்டு பாவத்துக்கு எழுதிருக்கு. வெகுளி வெகுளி. அடியா நல்லா அருமையா பாடுறாரு, இவரெல்லாம் அருமையா பாடுறாரு, எவ்வளவு அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அது நமக்கு புண்ணியம். அவரை பாராட்டினா புண்ணியம். என்னத்தை பாடுறாரு? நானும் தான் பாடுவேன். அழுக்காரு பாவத்துல வந்து அந்த கணக்கு எப்படி வந்துடும்? பாவத்துல வந்து. இப்போ அங்க ஒரு வேலை செய்யறதுன்னு ஆகி போச்சு. நம்ம என்ன செய்ய போறோம்? கமெண்ட், கண்டிப்பா கமெண்ட் உண்டு. ஒருத்தர் பாடுறாரு, அந்த இடத்துல நமக்கு என்ன உண்டு? ஒரு விமர்சனம் உண்டு. அந்த விமர்சனத்தை எப்படி செய்யலாம்? அருமை அருமை, பாருங்க எப்படி நல்லா பாடுறாரு. ஒரு கள்ள தூக்கி போட்டாச்சு, இதுல பிறவி அடைக்கிற கள்ள தூக்கி போட்டாச்சு. இது என்ன பாடுறாரு அப்படின்னா இன்னும் பெருசாகுது. புரியுதுங்களா? அப்ப என்ன செய்யணும்? இப்படிதான் சிறுக சிறுகதான் புண்ணியத்தை செய்ய முடியும். இப்ப இந்த பிறவியில திருவடிக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான வேலை கிடையாது. காலங்காலமா பல பிறவிகளிலே ஈட்டிய புண்ணிய விசேடத்தினால் திருநீர் இன்னைக்கு நாம பூசி இருக்கிறோம்னா இதுக்கு நம்ம எத்தனை செஞ்சோன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரியாது. இந்த கணக்கெல்லாம் பெருமானுக்கு தான் தெரியும். கண்டிப்பா நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? ஏராளமான புண்ணியத்தை செய்யும். இல்லைன்னா இந்த திருநீரை பூச முடியாது. ஏன்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அதிகமே பார்ப்பார். மந்திரமாவது மாணவர் மேலது, சுந்தரமாவது துதிக்கப்படுவது, மந்திரமாவது சமயத்தில் உள்ளது. பட்டியல் போட்டுக்கிட்டே போறார். ஆற்றல் அடல்வடையேறும் ஆளவாயான் திருநீருன்னு பதியத்தை முடிக்கிறார். இதெல்லாம் சாதாரணமா பூச முடியுமா? பூச முடியாது. அப்போ நமக்கு என்ன இருக்கு? சிவபுண்ணியம் இருக்கு. சிவபுண்ணியம் நமக்கு கட்டாயம் இருக்கு. சைவராக இருக்கிறோம், திருநீர் பூசி இருக்கிறோம், அஞ்செழுத்து சொல்லுகிறோம், இவ்வளவு வந்தாச்சு. இன்னமும் சில ஓட்டை இருக்கேன். இன்னமும் நம்மகிட்ட என்ன இருக்கு? அவன் கீழே இருக்கிறவன் பண்ணுனா தப்பு இல்லை, நம்ம பண்ணலாமா? நம்ம பண்ண என்னாச்சு? இவ்வளவு உயரத்துக்கு வந்தோம் இல்லைங்களா? ரொம்ப அழகா சொல்லுவார். என்னதுங்க, இந்த பெருமான கங்கை ஆடிலை, காவிரி ஆடிலை, பொங்குத்துறை ஓங்குமாகடல் ஓத நீர் ஆடிலை, எங்கும் ஈசன் எனாதவர்க்கு இல்லையே என்று சொல்லுகிற போது என்னதுங்க, ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்டு மூர்க்கனோடு இருக்கு. ஓட்டை குடத்தட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடு இருக்குங்க. குடம் இருக்கு, குடம் நிறைய தண்ணி ஊற்றி வச்சு மூடி வச்சாச்சு. மூடி வச்சாச்சு, குடத்தை நப்பியாச்சு, குடத்தை நப்பியாச்சு, எங்கேயும் போகாது அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனா குடத்துக்கு கீழே ஒரு ஓட்டை. நப்புனது என்னமோ உண்மைதான், குடத்தை நப்புனதெல்லாம் உண்மைதான். ஆனா என்ன ஆகி போச்சு? ஓட்டை போட்டு நிக்கல, ஒன்னும்
நிக்கல. இதை தான் நாம பண்ணிட்டு இருக்கோம். சிவபுண்ணியம் என்கிற நீரை இந்த அறிவுங்கிற பானையில ஊத்தி ஊத்தி நப்பிக்கிட்டே இருக்கிறோம். அதுல இங்க என்ன கீழே இருக்கு? இல்ல அழுக்காறு, அவா, வெகுளின்னு ஓட்டை போட்டு வச்சு, ஓட்டை போட்டு வச்சுட்டு என்னாச்சு? என்ன பண்ணாலும் கீழே போயிட்டே இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம், என்னையா குடம் நம்பவே மாட்டேங்குது, குடம் நம்பவே மாட்டேங்குதுன்னா முதல்ல என்ன செய்யணும்? குடத்தை நப்புறதுக்கு செய்யற முயற்சியை விட ஓட்டை அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். முதல்ல குடத்தையில அப்புறம் நப்பிக்கலாம். ஏன்னா அதை என்ன ஊத்துனாலும் நிற்காது, என்ன ஊத்துனாலும் நிற்காது. அப்ப என்ன செய்யணும்? நம்மிடம் இருக்கிற குற்றங்களை களைய வேண்டும். குற்றங்களை களையணும். அதை விட ரொம்ப முக்கியம், நம்மிடம் குற்றம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் முதல்ல முக்கியம். நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? குற்றம்னு சொன்னா அது ஆமாங்க, ஒரு குற்றம் அழுக்காரு அப்படின்னு சொன்னா நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வருவான்னா, அவன் ஞாபகத்துக்கு வருவான், அவன் ஞாபகத்துக்கு வருவான், அவன் ஞாபகத்துக்கு வருவான், நான் ஞாபகத்துக்கு வர மாட்டேன். புரியுதுங்களா? சிவபுண்ணியம் அப்படின்னு சொன்னா எனக்கு நான் தானே. ஏன்னா என் நினைப்பு என்னது? என்னை போல சிவபுண்ணியா பண்ற ஆளு ஒருத்தர். குற்றம்னு சொன்ன உடனே நமக்கு யாரு ஞாபகத்துக்கு வருவாரு? உடனே அவரு ஆமா கரெக்டா சொன்னார், அவன் அப்படிதான் இருக்கான், அவன் அப்படிதான் இருக்கான், ஆமாங்க இவன் இப்படிதான் இருக்கான். ஏன்னா அது நம்மளுடைய இருக்கிறதுனே நம்ம போல ஒத்துக்கிறது இல்லை. ஒத்துக்கிட்டாதான் அப்புறம் அதெல்லாம் சரி செய்யறது இல்லைங்களா? அதையே நம்ம என்ன செய்யறது இல்லை. அதுக்கே முதல்ல அறிவு, அதுக்கே வரலினா எது குற்றம்னே தெரியாம எதை போய் களையிறது? ஒன்னையும் களைய முடியாது. எனவே இந்த பிறப்பு மிக உயர்ந்த பிறப்பு, உயர்ந்த பிறப்பு. இந்த உயர்ந்த பிறப்பிலே உயர்ந்த நிலையை அடைந்தாலும் கூட இறைவனை எளிமையாக அடைய முடியாது. ஆறுயிர் உணரும் பான்மையன, ஆறுயிர் உணரும் பான்மையன மேல் ஒருவன் இல்லான், அவனுக்கு மேல ஒருவன் இல்லை. அப்போ அவனை அடையணும்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? அவ்வளவு தகுதி நமக்கு வேணும், தவம் வேணும், சிவபுண்ணியம் வேணும். இல்லைன்னா நாம என்ன செய்ய முடியாது? அவனை அடையவே முடியாது. நமக்கெல்லாம் என்னது? நான் தினமும் கோயிலுக்கு போறேன், விளக்கு போறேன், இந்த சாமி எனக்கு ஒன்றையுமே தரமாடி, கடவுளுக்கு என் மேல என்ன கிடையாது, கருணையே இல்லை, கருணையே இல்லை அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? எடுத்த உடனே தூக்கி சாய் மேல போட்டாச்சு, சாய் மேல போட்டாச்சு. இங்க நம்மகிட்ட ஒரு ஓட்டை ரெண்டு ஓட்டை இருந்தா பரவாயில்ல, இருக்கிறது பூரா என்னவா இருக்கு? ஓட்டையாவே இருக்கு, ஓட்டையாவே இருக்கு. எங்க நிற்கும்? புண்ணியம் பண்றமான்னு கேட்டா பண்றந்தான் இல்லைங்களா? உதாரணத்துக்கு ரொம்ப அழகா சொல்லுவார். இப்போ ஒரு பாலாறு, ஒரு பாலாறு, அதுல அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு கற்பனை, எங்கெங்க இருக்குன்னு கேட்காதீங்க. ஒரு பாலாறு ஓடுது, அதுல ஓரத்துல ஒரு விசைச்செடி, ஓரத்துல ஒரு அந்த வேறு அப்படியே பால்ல தொட்டுக்கிட்டு நிக்குது. பால் பூரா என்ன ஆயிரும்? விஷமாயிரும். இப்போ பால் இவ்வளவு ஓடுதுதான். ஆத்துல பால் ஓடுனாலும் ஒரு விசைச்செடியினுடைய ஒரு வேர் அதில் பட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? மொத்த பாலும் வீணாயிடும். நம்ம அது மாதிரி தான் சிவபுண்ணியத்துக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. நம்ம செய்கிற சிவபுண்ணியத்துக்கெல்லாம் ஒன்றும் குறையில்லை. ஒரு ஓரத்தில் ஒரு விசைச்செடி போல நம்மகிட்ட இருக்கக்கூடிய இழி குணம், நம்மகிட்ட இருக்கிற இழி குணம் என்ன ஆகுது? மொத்த சிவபுண்ணியத்தையும் வீணடிச்சிடும், மொத்த சிவபுண்ணியத்தையும் வீணடிச்சு. அப்ப என்ன செய்யணும்? நம்மை நாம் திருத்துவதற்கு, நம்மிடம் இருக்கிற குற்றங்களை ஏற்றுக்கொள்வதற்கு முதல்ல தயாரா. ஆமா, என்கிட்ட இந்த குற்றமெல்லாம் இருக்கு, என்கிட்ட இந்த குற்றமெல்லாம் இருக்கு, நீங்க திருத்துறீங்க திருத்தல, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல என்ன செய்யணும்? ஆமா எனக்கு இந்த குணம் இருக்கு, எனக்கு இந்த குணம் இருக்கு. இதை நீங்க நினைச்சு திருத்த முடியாது, நான் நினைச்சாலும் திருத்த முடியாது. யார் செய்யணும்? நான் செய்யணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணும். பெருமானே இந்த குணத்தை எங்கிட்ட இருந்து நீங்க நீக்குங்க, நீங்க நினைச்சாதான் இந்த என்னிடமிருந்து நீக்க முடியும்னு விண்ணப்பம் செஞ்சா திருவடியே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் பெருமான். இதை செய்ய மாட்டானா? கண்டிப்பா செய்வான். ஆனா நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் செய்யணும். எனவே பல வகைப்பட்ட உயிர்கள், ஆறு உயிர்கள் உணரும் பான்மை. உணரும் பான்மை என்பது அரிது அரிது மானடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது பூம் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது என்று அரிது 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 என்று வரிசையா அபிப்பிராயம் சொல்றாங்க.
அப்படிப்பட்ட இந்த மானுட பிறப்புல இறைவன் திருவடியை அறிதலும் உணர்தலும் எளிதல்ல. அந்த பயிற்சியில நாம் நிற்கிறோம். ஆமா, அந்த பயிற்சியில நிற்கிறோம். இறைவன் நம்ம என்ன செய்திருக்கிறாங்க? தேர்வு செய்து இங்கே நமக்கு இந்த பயிற்சி பட்டறையில வைத்திருக்கிறான். எனவே ஆருயிர் உணர்வும் பான்மையன மேல் ஒருவன் இல்லான், தனக்கு மேல ஒருவனும் இல்லை. இப்படிப்பட்ட பெருமானை நாம் என்ன செய்யணும்? அடைவதற்கான தகுதியை பெறணும். எனவே அப்படி அந்த பெருமான் இருக்கிறான் என்று இந்த குரட்பால காட்டுறார்.